ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthas டைரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே காரசாரமான உருளைக்கிழங்கு காரக்கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ரசம், புளிச்சாறு, பழைய சாதத்துக்கெலாம் கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டான டிஷ்ஷு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கிராமத்துலலாம் காரசாரமாக வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தோல் எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாயை நேராக கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள்லாம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க, இல்லைன்னா மசாலா எல்லாமே கருகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது வந்துட்டு நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால தண்ணி வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல இருந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கை எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்தீங்க அப்படின்னா கூட்டு வந்துட்டு இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாதி உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நமக்கு நல்லா கூட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கூட்டாக வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்க வேண்டாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்ல கெட்டியாக வந்துடும் கூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
கஸ்தூரி மேதி இல்லை அப்படின்னா சேர்த்துக்க வேண்டாம், சேர்த்துக்காமலே நமக்கு கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கூட்டு வந்துட்டு ரொம்பவே கெட்டியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பெரட்டி சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே காரசாரமான உருளைக்கிழங்கு காரக்கூட்டு வந்துட்டு தயாராகிடுச்சு. இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய சாதம், தயிர் சாதம், ரசம், புளிச்சாறு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிழ்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.